இந்த 3வது கண் திறக்கிறேன், 4வது கண் திறக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய இந்த விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி 3வது கண் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மாவோட விழிப்புணர்வு தான் அந்த 3வது கண் திறப்பு எல்லாமே. இப்போ நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த மனம் இல்லை, அதையும் தாண்டின ஒன்று அப்படின்ற அந்த புரிதல் வந்துட்டாலே எவனுக்கு வருதோ அவனுக்கு அப்போவே ஆன்மக்கண், அதாவது 3வது கண் விழிக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அவனுடைய உயிர்கண் விழிக்க ஆரம்பிக்குது. அதை தான் இவனுங்க என்னவோ அதை திறக்கிறதுமா, அதை திறந்துட்ட பிற்பாடு அப்படியே அதிசயங்கள் முன்கூட்டியே நடக்கிறதுலாம் தெரியும். அது நம்மளுடைய ஆன்ம அறிவு விழிக்க பெறும். ஸோ அதன் விளைவாக இந்த விஷயம் செய்யும்போது இதுதான் நிகழும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே உள்ளிருந்து உணர்த்தப்படும். இப்போ மட்டும் உணர்த்தப்படலையான்னா இப்போவும் உணர்த்தப்படுது. ஆனால் அது கேட்காம நம்ம அகங்கார அறிவு அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி படப்படன்னு செயல்படுற அந்த அகங்கார ஜீவ அறிவு குறையும், எதையும் பொறுமையா சிறப்பா செய்யற அந்த ஆன்ம அறிவு வளரும். அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு தானாகவே எல்லாம் தெரிய வரும். ஏன்னா நம்ம ஆன்மா எப்போவுமே நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்கு. அதை பண்ணாதப்பா, இது வேணாம்ப்பா, இதுதான்ப்பா நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புத்தி தத்துவமா நம்ம ஆன்மா நமக்குள்ள இருந்து எப்பவுமே எல்லாத்தையும் உணர்த்திட்டு தான் இருக்கு. அதை நாம தான் கேட்கறதே இல்லை. ஏன்னா நம்ம அகங்கார ஜீவ அறிவு மனசோட சேர்ந்து அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு. அதனாலதான் நம்ம கர்மால அடி வாங்குறோம். இதை இவனுங்க பண்றானுங்க, நான் உனக்கு திறந்து கொடுக்குறேன், நீ இது பண்ணி கொடு, அது இதுன்னு பண்றாங்க. அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. நம்மளே இறைவனை நினைச்சிட்டு இருந்தா, இறைவனை ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னாலேயே அவன் ஆன்மாவோட விழிப்புணர்வு உயிர்கண் திறக்கிறத நோக்கி தான் போயிட்டு இருக்கான். அதெல்லாம் போற போக்கிலேயே வந்துடும். நீங்கள் அதுக்குன்னு தனியாக இது அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நெற்றிக்கண்ணுன்ற கான்செப்ட் இதுதான். நாம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆன்மா நம்ம உயிர்கண் விழிக்க பெற்று நம்ம ஆன்மாவோட நம்ம கனெக்ட் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட அவேக்கனிங்கோட கான்ஷியஸ்னஸ் அதிகரிச்சுட்டே போகும். ஸோ அதன் மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய உள்வாங்குதல், இன்ட்யூஷன் அது எல்லாம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நெற்றிக்கண், இதுதான் உயிர்கண் தடை அவேக்கனிங் எல்லாமே. நாம எப்பவுமே புருவ மத்தியில சிற்சபையில ஆண்டவரை நினைத்து கவனம் வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். அவரோட மகாமந்திரம், அவரோட பேரை சொல்லிக்கிட்டு நம்ம மகாமந்திரம் சொல்லிக்கிட்டு வச்சு இருந்தாலே போதும். எல்லாருக்குமே இயல்பா தானா கொஞ்சம் கொஞ்சமா நெற்றிக்கண்ணுன்றது திறக்க ஆரம்பிக்கும். அதை தான் நிறைய அந்த இடத்துல நீங்கள் கவனம் வைக்க வைக்க உங்களுக்கே நிறைய சில அனுபவங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த டாக்டர் ஸ்டேஞ்சில் அப்படி புருவமத்தில் அப்படி வச்ச உடனே அப்படி போகிறாங்க பார்த்தீங்களா? அது உண்மையான குருமார்கள் அப்படி வச்சா சில அனுபவங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா அதை நோட் பண்ணுங்கள். உண்மையான குருமார்கள், உண்மையான சுத்த ஞானி, ஓகேங்களா? அதுவும் வச்சா நடக்கும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நடக்கும். அதே சமயம் ஒன்று சொல்கிறேன், அப்படிப்பட்ட மும்மலம் நீங்கிய சுத்த ஞானி, சுத்த குருமாருன்னு இந்த காலத்துல யாரும் இல்லை. ஏன்னா இந்த யுகத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அப்படின்றதையும் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். நமக்கு நீங்களாவே உங்களுடைய கண்ணை திறந்துக்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கூட நமக்கு தெரியாத பட்சத்துல தான் சிலர் இவங்க அதாவது சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். நிறைய பேர் இருக்கீங்க, அவங்க தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்களே, நம்ம எதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நமக்கு அந்த முயற்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு விருப்பம் வேணும், ஒரு ஈடுபாடு வேணும். அதுதான் எப்பொழுதும் ஆண்டவரை நினைத்தல், ஜீவகாருண்யம் செய்தல், உயிர்களிடத்தில் தயவோடும் பணிவோடும் நடத்தல். அவன் திறந்து கொடுத்துட்டா மட்டும் முடிஞ்சிடாது கதை. அவன் திறந்து விட்டுட்டான்னா அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன சொல்கிறது, நீயா திறந்துக்கிட்டனா உனக்கு பக்குவம் வரும், பொறுமை வரும், அந்த இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். எவன் மூலியமாகவும் நீங்கள் போய் திறந்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஏன்டாப்பா திறந்தோன்ற மாதிரி வாழ்க்கை போவோம். புரியுதுங்களா? என்னடா இது இப்படி இருக்குது வாழ்க்கை, இப்படி ஒரு புரிதலும் இருக்கும். ஸோ உங்களை சுற்றி எதுவும் மாறியும் இருக்காது. இப்போ நாம் ஒரு முயற்சியில் இருந்து புருவமத்தில் கவனம் வச்சுக்கிட்டே இறைவனை சந்திச்சுக்கிட்டே எல்லா செயலையும் செஞ்சுக்கிட்டு புருவமத்திலேருந்தே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்குவத்தை ஏற்படுத்தி ஒரு டைமில் நல்லா நெற்றிக்கண்ணை திறந்து வைப்பார். அப்படியே நமக்கு இறைவன் புறசூழலையும் நமக்கு அழகா மாத்தி அமைச்சு கொடுத்திருப்பாரு. நம்ம கூட இருக்கிற சுற்றத்தார், நம்மளை சுத்தி இருக்கிற இந்த இடம், பணி, அது எல்லாமே நம்ம பக்குவ நிலைக்கு ஏற்ப அமைஞ்சிருக்கும். அப்படி இல்லாமல் ஒரே இதுவாக சிகிச்சை கொடுக்குறாங்கன்னு போய் அப்படியே காசு போனாலும் இதுவாக இருக்குன்னு லம்பாக போனோம்னா
அவன் திறந்து விட்ருவான், இது பண்ணுறானோ, ஏதோ ஜால் ஜொல் காட்டுறானோ பண்ணுறானோ, ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு திறந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. திறந்துட்ட பிற்பாடு உங்களுக்கு புரிதல் ரொம்ப வர ஆரம்பிக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற கர்மா எதுவும் குறைஞ்சிருக்காது. நீங்கள் புருவமத்தில் கவனம் வைக்க ஆரம்பித்தாலே உங்கள் கர்மான்றது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தான் உங்களுக்கு திறக்கும். அப்போது உங்கள் கர்மாவும் கழிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு கழிஞ்சிருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புற அமைப்பு சூழலும் இருக்கும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு புரிதல் மட்டும் வந்துடும், ஆனால் புற சூழல் அப்படி இருக்காது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு அறிவு தெளிவு அவ்வளவு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காலம் நீங்கள் செஞ்சிருந்த அந்த பணிகள், அந்த வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் அந்த நிலையில இருந்து செய்ய முடியாது. முன்னாடி ஒரு அறியாமையில் நம்ம சில செயல்கள், சில வேலைகளில் நம்ம இருந்திருப்போம். அதனால அந்த வேலைகளை நாம அந்த புரிதல்ல இருந்து அந்த வேலைகளை நம்ம செஞ்சிருப்போம், செய்ய முடியும் அந்த அறிவுல இருந்த வரைக்கும். இப்போ நமக்கு அதிக புரிதல் வந்துட்டதால அந்த வேலைய நம்மளால செய்ய முடியாது. ஒரு ஈடுபாடோட பழைய மாதிரி. ஓகேங்களா? அச்சச்சோ! நான் இப்படி ஏமாத்தி பொய் சொல்லி சம்பாதிக்கிறேனோ, இந்த மாயை வேலைக்காக என் வாழ்க்கைய நான் இப்படி தொலைக்கிறேனே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். எந்த வேலையுமே நம்மளால அப்புறம் செய்ய முடியாது. பிளஸ் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, இன்னமும் நம்மள கர்மா சேர்க்கும்படியான விஷயங்கள்ல தான் நம்மள கூட்டிட்டு போவாங்க, ஈடுபடுத்துவாங்க. ஸோ அப்ப பாருங்க, உங்களுக்கு புற சூழல் மாறி இருக்காது. ஆனா உங்களுக்கு புரிதல் அதிகமா இருக்கும். ஆனா இதுவே நீங்க எப்போதும் ஆண்டவர் மீது புருவ மத்தியில கவனம் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டே எல்லா பணிகளையும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கர்மாக்கள் வந்து உங்க வாழ்வுல நடந்து கழிய ஆரம்பிக்கும். பிளஸ் அதுல இருந்து நீங்க நிறைய விஷயத்த கத்துப்பீங்க. அது உங்களை வந்து பாதிக்காது, கஷ்டப்படுத்தாது. ஏன்னா நீங்க ஆண்டவரையே நினைச்சிட்டு இருக்கிறதால அது உங்களுக்கு உள்ள பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அது கஷ்டமா தெரியுமே தவிர உங்களுக்கு அது கஷ்டமா இருக்காது. நீங்க அதுல இருந்து ஒரு இதுலயும் சின்ன இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிப்பீங்க. ஸோ உங்களுக்கு பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்ச அந்த பக்குவத்தெல்லாம் ஒரு கட்டத்துல சேர்ந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவ நிலையை நீங்க எழுதியிருப்பீங்க. அதுக்குரிய நிலையில உங்களுடைய புற சூழலும் மாறி இருக்கும். சிலர் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை மீண்டும் இந்த கர்மால சேர்த்து இல்ல தீமை வழியில செலுத்தக்கூடிய அந்த பழக்கங்கள் இருக்கிறவங்கலாம் சண்டை போட்டு போயிருப்பாங்க இந்த பயணத்துல. நீங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்குவம் அடைஞ்சு வந்த அந்த பயணத்துல. ஸோ அப்போ உங்களை சுத்தி யாரெல்லாம் நல்ல பாதையில நன்னெறியில போறாங்களோ அவங்களாம் உங்களை சூழ்ந்திருப்பாங்க. நீங்க பழைய தொழில் செஞ்சு வேற ஏதாவது இன்கேஸ் நீங்க ஏதாவது உங்களுக்குரிய ஒரு பண்பு நலனுக்குரிய ஒரு வேலையை நீங்க செய்யாம வேற ஏதோ ஒரு வேலையை நீங்க இருந்திருந்தீங்கன்னா அந்த வேலைலாம் மாறி இப்போ உங்களுக்குரிய உங்க தரத்திற்குரிய உங்க ஆன்ம பக்குவத்திற்குரிய ஒரு பணியை நீங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இந்நேரத்துக்கு அமைஞ்சிருக்கும். எப்பன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாறி வர அந்த சுச்சுவேஷன்ல நிறைய வாழ்க்கை மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். நிகழ ஆரம்பிச்சாதான் நமக்கும் பக்குவம் வரும், பிளஸ் மாற்றங்கள் வரும், நாமளும் மாறுறோம், நம்மளை சுத்தி இருக்கிற சூழலும் மாறும். ஸோ இதுதான் கரெக்டா இருக்கிற போற அந்த ப்ராசஸ். இப்படி இல்லாம எடுத்தோம் கவுத்தோன்ட்டு நெற்றில ஒரு கண்ணை இதை வச்சுக்கிட்டு திறந்துட்டோம் அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதிக புரிதல் வந்துடும். ஆனா புற சூழல் அப்படி இருக்காது, மாறி இருக்காது. ஸோ அதனால உங்களால பழையபடி இந்த உலகிலும் ஈடுபட முடியாது. அருளியல் வாழ்க்கையிலையும் அடுத்த கட்ட லெவல்ல என்ன பண்ணணும்ன்றதும் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க நாட்டம் பூரா அதுல தான் இருக்கும். ஆனா அங்க உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு முறையான ஆள் கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுலேயும் உங்களால் முழுசா ஈடுபட முடியாது, இதுலேயும் இருக்க முடியாது. ஏண்டாப்பா இங்கே போய் திறந்தோன்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு காட்டி கொடுத்தவங்க இது பண்ணவங்க தீட்சை வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டாங்கன்னு அவங்க அந்த இதுக்கு ஜாலியாக போயிடுவாங்க. மேற்கொண்டு வாங்க நாங்கள் இன்னமும் வேறு ஏதாவது சொல்லித்தரோன்ட்டு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் இப்படியேவும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வழி இருக்குது. இப்படி போய் இப்படி போகிறது. இப்படி இல்லாமல் நம்ம தெரிய பண்ணிக்கிட்டு ஆண்டவரிடத்தை நினச்சிட்டு போகும்போது ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய அந்த உறவு அதிகரிக்குது. ஸோ நமக்கு அந்த அருள் துணை, அந்த அருள் காப்பு நமக்கு எப்பவுமே கிடைக்கும். புரியுதுங்களா? அதை விட பெரிய விஷயம், பெரிய ஒரு செல்வம் எதுவுமே கிடையாது. திருமூலர் சொல்லுவார், கூவும் துணை அப்படின்னு சொல்லுவார். கூவும் துணைன்றது நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, எவ்வளோ இது பண்ணன்றது பெரிய விஷயம் இல்லை. உனக்கு ஒரு அவசரம் அப்படின்னு நீ கூவும்போது ஓடியாந்து நிற்கிறதுக்கு ஒரு துணை வேணும். அதை நீ ஆண்டவர்கிட்ட அந்த துணையை நீ சம்பாதிச்சுக்கிட்டனா அதை விட பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. நாம் இப்படி கூவனா ஆண்டவர் என்னப்பா இந்த வரப்பா அப்படின்ற அளவுக்கு நமக்கு இருக்காருன்னா அதை விட பெரிய விஷயம், நமக்கு அதை விட பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது. ஸோ இது நமக்கு இந்த பாதையில நம்மளா அந்த முயற்சி எடுத்துட்டு போகும்போது கிடைக்கிற ஒரு விஷயம். இல்ல எனக்கு ஷார்ட்டா இப்பவே வேணும், சில பல அற்புதங்களெல்லாம் நான் உடனே பார்க்கணும் அப்படின்னா இப்படி போகலாம். சரி, அப்ப வள்ளலார் சொல்றாரு குருவின் மூலமாக நெற்றிக்கண்ணை திறந்து கொள்க அப்படின்ட்டு. ஆமா, பின்ன அவர் சொல்ற கருத்து எல்லாத்தையும் ஒருத்தர் எதுவுமே கூட நம்ப மாட்டேன்றாங்களே. இப்படி ஒரு வாழ்வு இருக்கு, இப்படி ஒரு பொருள் இருக்கு, இதுதான் மெய்யானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவில் சிறந்த ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே இறை வழிபாடு அப்படின்னு சொன்னா எவனுமே கேட்க மாட்டேன்றானே. ஸோ அப்ப என்ன சொல்றாருன்னா,
இதெல்லாம் இவங்களுக்கு புரியாதது காரணம் நெற்றிக்கண் திறக்கல, ஆன்ம அறிவு விழிப்படையல. அப்ப ஏதோ ஒரு வகையில நீ திறந்து பாரு அப்படின்ட்டு அவர் ஒரு இதுலதான் சொல்றாரு. அப்பயாச்சும் உனக்கு புரியும் நான் சொல்றதுல பொய் இருக்கா உண்மை இருக்கா அப்படின்ட்டு. அப்ப கூட அவர் எப்படி சொல்றாரு, தக்க ஆசான் உரிய ஆசானிடம் நெற்றிக்கண்ணை திறந்து கொள்கன்னு தான் சொல்றாரு. ஏதேனும் ஒரு ஆசானிடம் நெற்றிக்கண்ணை திறந்து கொள்க அப்படின்னு அவர் சொல்லல. ஆனா நாம இதை இப்படி பாக்குறோம். சரி அவரே சொல்லிட்டார்ல, இனிமே ஏதாவது ஒரு ஆசானை கொண்டு திறந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா. அங்கதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பே. அந்த ஏதேனும் ஆசான் சொல்லல, உரிய ஆசான்னு சொல்றாரு. சோ தக்க ஆசான் கொண்டு அறிகன்றாரு. அந்த தக்க ஆசான்ன்றது யாரு? மும்மலம் நீங்கிய ஒருவன் தான் அந்த தக்க ஆசான். சாருலக வாதனைகள் எல்லாம் தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குரு அப்படிங்கிறாரு. சோ அந்த சார் உலக வாதனைகள், உலகத்தோட வாதனைகள் ஒண்ணுமே இல்லாதவன் தான் அந்த நிலையை அடைவான். ஆனா இங்க இருக்கிற குருமார்களுக்கு பாருங்க, உலக வாதனைகள்ன்றது அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கும் பசிங்கிறது இருக்கு. இதுவும் உலக வாதனை தான், புரியுதுங்களா? சோ இந்த உலக வாதனை, பசி, தூக்கம், துக்கம், துயரம்ன்றது அவங்களுக்கும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ஒன்றும் முழுசா அந்த நிலைக்கு வரல. ஓகேங்களா? அந்த நிலையெல்லாம் கடந்தவங்க தான் உத்தம சத்குரு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த சத்குருவிக்கிட்ட தான் நாம பண்ணணும். புரியுதுங்களா? அகைன் மறுபடியும் சொல்றேன், உத்தம சத்குரு. ஏன்னா இங்க உத்தமம் இல்லாத நிறைய சத்குருக்கள் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டும் திரியிறாங்க. ஸோ அதனாலதான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன். இதுவும் இந்த யுகத்தோட ஸ்பெஷாலிட்டி தான். புரியுதுங்களா? ஸோ அப்படிப்பட்டவர் யாரோ அது வேற யாரும் இல்லை, வள்ளல் பெருமானே தான். அவர் திறந்து விட்டாதான். ஏன்னா அவர் தான் இப்போ அந்த மும்மலம் நீங்கின நிலையில இருக்காப்புல. ஸோ அதனால அவர்கிட்ட தான் நம்ம அவர் அருள் பூச்சி அவரை பிடிச்சி தான் நம்ம அதையும் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படிதான், இதுதான் அந்த விஷயம். நீங்க எப்படி போறீங்கன்றது உங்களோட விருப்பம். இட்ஸ் அப் டு யூ. அதுலயும் நான் தலையிடக்கூடாது, தலையிட முடியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.